நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது சுழற்சியானது அரபிக்கடல் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறத நம்மால் தெளிவாக பார்க்க இயல்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, அதாவது அந்த சுழற்சியானது தற்பொழுது எந்த பகுதிகளில் நிலவி கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா, கண்ணூர் ஆசன் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிலவி கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனுடைய தீவிரத்தன்மை என்பது அந்த பகுதிகளில் தான் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ கண்ணூரில் தற்சமயம் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அதே போல் ஆசன் பகுதிகளில் கூட சில இடங்களில் அடர்ந்த மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக ஆசனை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநில பகுதிகளிலும் சில பல இடங்களில் கனத்த மழை பொழிவு பதிவாகி இருக்கக்கூடும். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது மங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது. அரபிக்கடல் பகுதிகளில் அடைந்து அதன் பிறகு அது மேற்கு நோக்கி நகரும். தற்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அது கடல் பகுதிகளை இன்னும் அடையல, கடல் பகுதிகளை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அடைய போகுது. அதற்குள்ளாகவே உட்பகுதிகளில் மழை மேகங்கள் தமிழகத்தில் பதிவாக தொடங்கிவிட்டது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதற்கு விளக்கங்களை நான் ஏற்கனவே வழங்கியிருக்கிறேன் முந்தைய காணொலிகளில். சுழற்சி இப்போ அந்த இடத்துல தான் இருக்குது. அது நேரடியான பலன் கொடுக்கல. ஆனால் இங்கே காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள்லாம் இருக்குது இல்லையா, காற்றின் வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள்லாம் இந்த மாதிரியான மழைப்பொழிவுக்கு வழிவகை செய்யும். ஸோ அந்த மாதிரியான மழை மையங்கள் தான் தற்பொழுது தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்கள், அதே போல் பார்த்திங்கனாக்கா கரூர் மாவட்ட பகுதிகள். ஏன்னா கரூர் மாவட்டத்தை நம்ம பிற்பகல் நேர காணொலியில் மழை வாய்ப்புகளில் எதிர்பார்த்தே சொல்லியிருந்தோம். அதே போல் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளை கூட நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ தட்டையங்கார்பேட்டை அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது. விராலிமலை அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் ஸ்டாம்ஸ் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்புறம் கேரளாவில் சில இடங்களில் மிக கனத்த மழையெல்லாம் பதிவாகி இருக்குதுங்க. கேசர்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பகுதி, அது தமிழில் கூட நம்ம காசர்கோடோ என்னமோ சொல்லுவோம். அந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா சாலையில் அப்படியே நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு காணொலியை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். அது என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ அதை பார்க்கும்பொழுது அந்த மழையின் தீவிரத்தன்மையை என்னால் அறிந்து கொள்ள இயன்றதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அரபிக்கடல் பகுதிகளில் தான் போய் சேரப்போகுது. அதன் பிறகு அது அப்படியே மேற்கு நோக்கி செல்லும். அதனால் நமக்கு பெரிய பலன் என்பது கிடையாது. ஆனால் அது அரபிக்கடல் பகுதிகளில் நம்ம கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கும்பொழுது, நம்ம கடலோரம் கிடையாது, தெற்கு கர்நாடக மாநில கடலோர பகுதிகள் மற்றும் வடக்கு கேரள மாநில கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கும்பொழுது தமிழக உட்பகுதிகளில் வெப்பசலன மழை நிச்சயமாக பதிவாகும். அதனால் நாளைக்கும் வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கும் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாது கடலோர பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவி மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். இன்று கூட பார்த்திங்கனாக்கா தென்கிழக்கு திசையிலிருந்து காற்றானது உள்ளே ஊடுருவியது. அதனால தான் அங்கும் இங்குமாக மழையானது பதிவாகி இருக்கிறது. அது இயல்பான ஒரு விஷயம்தான். அதை நம்ம அப்படியே கடந்து போகணும். அது ரொம்ப எக்ஸாஜரேட்லாம் பண்ண வேணாம். ஏன்னா புயல் கனமழை பொழிவை கொடுத்து நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் இப்பொழுது கர்நாடக மாநில பகுதிகளிலும் கேரள மாநில பகுதிகளிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது, கனத்த மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது. தமிழக பகுதிகளிலும் நம்மளால் மழை மேகங்களை ஓரளவிற்கு பரவலாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக உட்பகுதிகளில் எந்தெந்த பகுதிகள்னு கேட்டிங்கனாக்கா, தருமபுரி மாவட்டத்தில் தான் சில இடங்களில் பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து அடுத்து 4ஆம் தேதி வாக்கில் நம்முடைய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் அந்த பகுதிகள் இருக்குல்லையே, அங்கே தான் ஒரு சுழற்சியானது உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு அது 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் நம்முடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு நெருக்கத்தில் நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ இந்த GFS மாதிரி இந்த மாதிரியான மாதிரிகள்லாம் இருக்குல்ல, இப்போ சர்வதேச மாதிரிகள் அதனுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த புயலினுடைய அந்த நகர்வில். அதனால் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இப்போயே ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்காதீங்க. GFS மாடல் ஒவ்வொரு ஓட்டத்துலேயும் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று மாற்றி குழப்பிவிட்டு தான் இருக்கும். அது இப்போ தான் பெசிபிக் ஓஷன்லேருந்து ஒரு பல்ஸ் வரும். அது கூட சேர்ந்து இது கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குதுன்னு காட்டிகிட்டு இருக்குது. பட் இப்படி தான் நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா, பட் ரியல் டைமில் இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததுனாக்கா அந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் உறுதியாக உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன். முதல்ல சுழற்சி ஃபார்ம் ஆகட்டும், நாளைக்கு தானே ஃபார்ம் ஆக போகுது, அது கடல் பகுதிகளில் ஃபார்ம் ஆகட்டும். அதன் பிறகு அது எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்பொழுதே ஒரு கன்க்ளூஷனுக்கு அதை போய் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பேச தொடங்காதீங்க. அது ஏன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு பாதையில் போகிறோம், வானிலையை பின்தொடர்ந்து நம்ம கணித்து கொண்டு இருக்கிறோம்னாக்கா, அதே மாதிரியே நம்ம போனோம், இன்னொரு புயலுக்கு நம்ம பேர் வச்சோம்னாக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாவது நமக்கு வேணும் ஃப்ரீயராக. அடுத்தடுத்த ஓட்டத்தில் உங்களுக்கும் அது தெரியும். அது இன்டென்ஸாக வாய்ப்பு இருந்ததுன்னா நானே பதிவு பண்ணுவேன். அண்ட் இது தொடர்பாகவும் இந்த காணொலியில் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் செய்ய போகிறோம். ஏன்னா நிறைய கேள்விகள் வந்திருக்குது. உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருந்த அனைத்து கேள்விகளையும் படித்து நான் பதில் சொல்ல போகிறேன். குறிப்பாக பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்த கேள்விகளுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நேரம் இருந்ததுன்னா நம்ம முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் பதில் வழங்கிடலாம்.
அனைத்துமே பிற்பகல் நேர காணொளிகளின் கருத்துரை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். நீங்கள் கமெண்ட் செஞ்சுருந்த அந்த கேள்விகள் தான். சரி, இப்போ நான் நிகழ்நேர தகவல்களை முதல்ல பதிவு பண்ணிடுறேன். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது வேலூர் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில், குறிப்பாக அந்த ஈரோடு மாவட்டத்தில் மேச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில், இது வந்து சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, அதே போல் பாலக்கோடு தருமபுரி சுற்று வட்டார பகுதிகளில், ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளில், வாழப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி வருகிறது. இளம்பிள்ளை, எடப்பாடி சுற்று வட்டார பகுதிகள், தாரமங்கலம் சுற்று வட்டார பகுதிகள், ஈரோடு சேலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், ராசிபுரம் மற்றும் ஈரோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள், கரூர் சுற்று வட்டார பகுதிகளை தவிர்த்து மணப்பாறை சுற்று வட்டார பகுதியில், இழுப்பூர் சுற்று வட்டார பகுதியில், என புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், விராலிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், மணப்பாறை விராலிமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், தோரங்குறிச்சி விராலிமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், இழுப்பூர் பொன்னமராவதி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் மழை மேகங்கள் மிக பரவலாக பதிவாகி வருகிறது. நத்தம் மேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. தட்டையங்கார்பேட்டை அருகிலே மழை மேகங்கள் வந்து இருக்குது. நம்ம துறையூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மழையை வந்து எதிர்பார்த்துருந்தோம். ஒருவேளை அதற்கு முன்பாக பதிவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம களத்தூர் மாதிரியான பகுதிகளில் கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை மேகங்கள் பதிவாகி வந்து அந்த நிலையை கூட நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவான அந்த ரேடார் படங்கள்லாம் நம்ம வந்து பேஸ் செய்து பார்த்தோம்னாக்கா மணச்சநல்லூர் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி இருந்திருக்கு. கொஞ்சம் வலுவான மழை மேகமாகவே அது வந்து பதிவாகி இருந்திருக்கு. நிச்சயமாக இடியுடன் கூடிய மழையானது மணச்சநல்லூர் அருகில் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அதே போல் துறையூர் மணச்சநல்லூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் தாங்க ரொம்ப பரவலான மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருந்திருக்கிறது. இவை தவிர்த்து விழுப்புரம் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் பதிவாகி இருந்திருக்கிறது. இது வந்து 7 மணி வாக்கில் 7:20 மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய ரேடார் படம். அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா உளுந்தூர்பேட்டை, விருத்தாச்சலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், திருக்கோயிலூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி இருக்கிறது. இப்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான். சேலம் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில், கரூர் மாவட்டத்தில், அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் விராலிமலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களெல்லாம் மழை மேகங்கள் இருக்குது. இவை போக திருப்பத்தூர் அருகில் கூட மழை மேகங்கள் தென்படுகிறது. ராணிப்பேட்டை, வேலூர் காஞ்சிபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், ஏன்னா சித்தூர் வேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது வந்தவாசி, திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கூட மழை மேகங்கள் வந்து அணிவகுத்து காத்திருக்கிறது. ஒருவேளை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட அங்கும் இங்குமாக சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஆனால் இதை பார்த்துலாம் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இது வந்து சகஜமாக பதிவாகிற ஒரு மழை தான். அந்த சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழை, முதல்ல புயல் வந்து கரையை கடந்தது இல்லையா, அந்த புயல் தான் வலுகுறைந்து இப்போ சுழற்சியாக வந்து அரபிக்கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்குது. அது இங்கெல்லாம் கிடையாது. அது இப்போ அரபிக்கடல் பகுதிகளை அடைந்து அது நகர்ந்து சென்று விடும். பட் அதனுடைய தாக்கத்தினால இப்போ உட்பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மற்றும் வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், இவைகளால் தான் உங்களுக்கு வந்து மழை வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகிறது. நாளைக்கும் வந்து இந்த நிலை வந்து தொடரும். நாளைக்கு நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம். நாளைக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது நம்ம காணொலிகள் காலை நேரத்தில் இல்லை பிற்பகல் நேர காணொலிகளில் நம்ம வந்து தெளிவாகவும் விரிவாகவும் விவாதித்து விடலாம். இப்போது கூட இந்த வேலூர் சித்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும், வேலூர் காஞ்சிபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்கள் தான் பதிவாகி கொண்டிருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம கூட அது கடலில் நெருங்கும்பொழுது தான், அதாவது கடலில் இருந்து அது நிலப்பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கும்பொழுது தான் இங்கே காற்று முறிவினால் மழை கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அது வந்து கடலை நெருங்குறதுக்கு முன்பாகவே, அதாவது கடலுக்கு பக்கத்தில் இருக்குது நிலப்பகுதிகளில் கொஞ்சம் ஸ்டாலாகி இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்கிது. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளே இங்கே மழை வந்து பதிவாக ஆரம்பித்து விட்டது. ஸோ அது வந்து நல்ல விஷயந்தான், மழை வந்து பதிவாகிறது. பட் கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்க போகிறேன். அதுதான் முக்கியமான டாஸ்க்கும் கூட இந்த இரவு நேர காணொலியை பொறுத்தவரையில். இப்போ முதல்ல எடுத்தோன்னே என் கண்ணுக்கு போடுற கமெண்ட் வந்து, எனக்கு பிடித்த ஒரு நம்பகமான வெதர்மேன் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி வினோத் கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. நன்றி. உங்களுடைய அந்த கமெண்ட்டுக்கும் சரி, உங்களுடைய அந்த நம்பிக்கைக்கும் நன்றி. உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் வருங்காலங்களிலும் நான் வந்து உறுதியாக இருந்து நேர்மையான முறையில் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்றதுக்கு காத்திருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய ஆதரவுக்கு என்றும் என்னுடைய நன்றிகளை நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் சுபாஷ் அவர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. வணக்கம் சகோ, நாகையில் மீண்டும் தொடர் மழை எப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ அடுத்த சுழற்சி வருது இல்லையா, அப்போ அடுத்த சுற்றுலா தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதற்கு முன்பாக இந்த தென்கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்றினால், இல்லை அதன் பிறகு இந்த சுழற்சியினுடைய தாக்கம் குறைந்த பிறகு கூட வடகிழக்கு திசை காற்றானது உள்ளே ஊடுருவலாம். அப்போ வந்து இயர்லி மார்னிங்கில் அந்த மார்னிங் டைமில் சில இடங்கள்லாம் மழையானது பதிவாகும். அதாவது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்கள், நள்ளிரவு நேரத்திலலாம். ஸோ அந்த மாதிரியான மழை தான் இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரியான அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டிவ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்பெல்லு வேணும்னாக்கா
அடுத்த சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வரும் முறையில் நீங்கள் காத்திருக்கணும். அதுதான் 4ஆம் தேதி உருவாகுது இல்லையா, அது நகர்ந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது கண்டிப்பாக பலன் வந்து வழங்கிடும். டெல்டாவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது டிசம்பர் மாத 10ஆம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இருக்கலாம். மழைக்காக நீங்கள் காத்திருங்க. நானும் தொடர்ந்து அந்த சுழற்சி உருவான பிறகு அதனுடைய நகர்வுகளை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் அர்ஜுன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தனிப்பாடி ரெட்டிப்பாளையம் ஹவ் ரைன் 9 PM. அந்த 9 PM இல்லை, பட் 9க்கு பக்கத்தில் இடி மின்னல் அந்த மழையெல்லாம் வந்து போட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் இடியுடன் கூடிய மழையாக தான் நிறைய இடங்களில் பதிவாகி இருக்கக்கூடும். இது வந்து வெப்பசலன மழை மாதிரி தான், கூடிய விரைவில் விட்டுடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலை கொள்ள வேண்டாம். மணிகண்டன் எண் 7575 அப்படிங்கிற ஐடியிலேருந்து 2024 டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னா, இயல்பான மழை தமிழகத்திற்கு கிடைக்குமா? குறிப்பாக இம்மாதம் வட மாவட்டங்களில் எப்படி இருக்கும் மழை? உங்கள் கணிப்பின் பார்வையில் கூறுங்கள். இப்போ புதுச்சேரி என்பது வந்து சரி, அது புதுச்சேரி மாநில பகுதி, அது வந்து ஒரு யூனியன் பிரதேச பகுதி, அது வந்து ஒதுக்கிடுவோம். விழுப்புரம்ங்கிறது வந்து வட கடலோர மாவட்டம் தான். அதில் மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. ஆனால் அது போதுமான அளவான்னு கேட்டிங்கனாக்கா அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அது போதுமான அளவு கிடையாது என்பது தான் உண்மை. சென்னைக்கும் இதே நிலை தான். இது போக இப்போ டெல்டா இருக்குது. டெல்டாவின் கடலோர பகுதிகளும் வடகடலோர மாவட்ட பகுதிகள் அந்த கணக்கில் தான் வந்து வரும். அப்போ மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இப்போ காரைக்கால் வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம், நம்ம காரைக்காலையும் சேர்த்துப்போம். இப்போ புதுச்சேரியில் ஆல்ரெடி வந்து புயல் லேண்ட்ஃபால் ஆகி அதிக அளவிலான மழை பதிவாகிவிட்டது. அங்கே நீர்நிலைகள் கண்டிப்பாக வந்து நேரம் வந்து நிறைந்திருக்கும். அதில் வந்து மாற்றங்கள்லாம் கிடையாது. இப்போ விழுப்புரம் மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நீர்நிலைகள்லாம் வந்து ஓரளவிற்கு வந்து வாட்டர் பாடிஸ்லாம் வந்து ஓகேவாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு நிலை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் இருக்கும். ஸோ அது எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி அதிக கனமழை பொழிவை கொடுத்ததோ, இப்போ தருமபுரி மாவட்டத்திலும் கனமழையானது பதிவாக இருக்கிறது பல்வேறு இடங்களிலும். அதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. ஸோ அங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் வந்து ஓரளவிற்கு பயனடைந்திருக்கும். வருங்காலங்களுக்கு அது வந்து பயன் வழங்கக்கூடிய வகையில் வந்து இருக்கும். இப்போ நம்ம வடகடலோர மாவட்டத்திலே இப்போ சென்னையை நம்ம முக்கியமாக எதுக்கு பேசுகிறோம்னாக்கா, அங்கே தான் வந்து இந்த வாட்டர் கிரைசிஸுங்கிறது இருக்குது. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகம். 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம். இப்போ சென்னை மாநகரன்னு நம்ம கணக்கு பார்த்தாலே ஆல்மோஸ்ட் 1 கோடி பேருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சப்பர்புலாம் சேர்த்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடியதும் கிட்டத்தட்ட நம்ம இப்போ தாம்பரம்னா நம்ம வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி தான். ஆனால் நம்ம சொல்கிறது சென்னை, தாம்பரம் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆவடி சென்னையில் இருக்கோம் அப்படிம்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா தனித்தனி மாநகராட்சிகள். ஆனால் வந்து சென்னையோட சப்பர்பாக தான் அதை கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் ஓவராலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 1.5 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க ஒரு பகுதியில். 1.5 கோடியிலேருந்து 2 கோடி பேருக்குள்ளே இருப்பாங்க. இதில் வெளியூர்லேருந்து வந்து தங்கினவங்க, ரேஷன் கார்டு இல்லாதவங்க, ரேஷன் கார்டு அதாவது இந்த கணக்கில் வராதவங்க, இல்லை ஒரு சமயத்துக்கு மட்டும் வந்து போகிறவங்க, ஒரு 2-3 நாள் தங்குறவங்க, அப்படிங்கிற மாதிரி மருத்துவத்திற்காக வர்றவங்க, இப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையே வேறு. அங்கே வந்து இந்த நீர் வந்து போதுமா, நீர்நிலைகள் எல்லாமே வந்து ஃபில்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபில் ஆகலை. அதனால் வந்து மழை வந்து தேவை தான். சென்னை மாநகருக்கு இது வந்து பத்தாது. சில பேர் கூட கடந்த கமெண்ட் கூட என்னால் பார்க்க முடியுது, எவ்வளோ மழை பதிவானாலும் இந்த வெதர்மேன்களுக்கு மட்டும் மழையே பத்தாது போலையே, மீண்டும் வேணுங்கிறாங்க. வெதர்மேன் கேட்கல. ஆக்சுவலாக மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இது குறிப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீர்நிலைகள் வந்து நிரம்பணும். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். சென்னை மாநகருக்கு எப்போவுமே அந்த நீர்நிலைகள்லாம் வந்து இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஓரளவிற்கு ஃபில்லாகி அடுத்த வருட 2025ஆம் ஆண்டு கோடை காலத்தை சமாளிக்கும் வகையில் இருந்தால் தான் இப்போ ஜூலை மாதம் வரைக்கும் தள்ள முடியும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய அளவில் நம்ம மழையை வந்து சென்னையில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் உட்பகுதிகளில் இருக்கீங்க, நான் ஈரோட்டில் இருக்கேன், நான் வந்து நாமக்கல்லில் இருக்கேன், நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன், திருப்பூரில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு நம்ம மார்ச் மாதத்தில் கூட சமயத்தில் சில சமயம் இயர்லியராகவே நடக்கும். மார்ச் ஏப்ரல்லே நமக்கு வந்து வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் உருவாகிடும். ஆனால் கடலோர பகுதிகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உருவாகாது, லேட்டாக தான் உருவாகும். இது நம்ம தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகும் கூட மே மாதத்தில் சில ஆண்டுகள் வந்து பதிவாகும் ஓரளவிற்கு கடலோர பகுதிகளில். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு ஜூன் மாதத்தில் அந்த அளவுக்கு மழைகள் வந்து சென்னை மாநகருக்கு கிடைக்காது. ஓவராலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதத்தில் பெரிய அளவு மழையெல்லாம் வந்து பதிவானது கிடையாது. ஒரு சில ஆண்டுகளில், இப்போ கடந்த ஆண்டில் வந்து பதிவாகி இருக்கலாம், இப்போ இந்த ஆண்டே வந்து ஓரளவுக்கு மழையானது பதிவாகி இருக்கலாம், அதெல்லாம் வேறு. பட் ஓவராலாக ஜூன் மாதம்லாம் ரொம்ப ஃபேவரபுளான மாதங்கிறது வந்து அந்த வடகொடி மாவட்டங்களுக்கு கிடையாது. ஜூலை மாதமும் ஃபேவரபுளான மாதம் கிடையாது. ஸோ ஆகஸ்ட் மாதம் தான் ஃபேவரபுளான மாதம். ஜூனை கம்பேர் பண்ணும்போது ஜூலை ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இப்படி நீங்கள் பார்த்துங்க.
இப்போ 6 மாதத்துக்கு மழை இல்லாமல் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து சமாளிக்கணும். அதுவும் வெப்பசலன மழையினாலலாம் உங்களுக்கு வந்து நீர் பெருக்கெடுத்து அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளின் நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கெல்லாம் போதுமானதாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பருவமழையில் மழை கிடைத்தால் தான் உண்டு. அது இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது தான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்கள் தொகையில் 5ல் வந்து ஒரு பங்கு வந்து சென்னையில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அங்கே எவ்வளோ நீர்நிலைகள் தேவைப்படும், எவ்வளோ நீர்நிலைகள் தேவைப்படுங்கிறத விட இருக்கிற நீர்நிலைகள் ஃபில்லப் ஆகி அது வந்து யூஸ் பண்ணுற வகையில் இருந்தால் அது வந்து போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ சென்னையில் வந்து மழை பெருசாக பெய்யல, ஒருவேளை அந்த மாதிரியான வாட்டர் கிரைசிஸ் வந்ததுனாக்கா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்திலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் நடக்க போகுது. இது மாதிரி நடந்திருக்கு ஏற்கனவே. 2016க்கு அப்புறம் 2017 என்ன நடந்ததுங்கிறது நம்ம வந்து பார்த்தது தான். அந்த அளவுக்கு மோசமாக இப்போ இல்லை, அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். நான் சொன்னேங்கிறதுக்காக அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேணாம். அந்தளவுக்கு மோசமான நிலை இப்போ இல்லை. அப்போ இருந்த நிலைமை வந்து வேறு. இப்போ அதை விட பெட்டரான நிலைமை தான் இருக்குது. மழையானது ஓரளவிற்கு பதிவாக இருக்கிறது. ஆனாலும் இது வந்து முழுமையாக போதாது. அந்த நீர்நிலைகள் நிறையும் அளவிற்கான மழையானது வேண்டும். அதற்கு நீங்கள் வந்து காத்திருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் சுழற்சி வலுப்பெற்றால் மட்டுமே தான் சென்னையானது பலனடையும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்படி இல்லாமல் ஏதாவது நடந்து சென்னை மாநகரில் மழை பதிவாகி அந்த புறநகர் பகுதிகள், அந்த நீர்நிலைகள் இருக்கிற பகுதியில் மழை பதிவானாலே நான் வந்து மகிழ்ச்சியோடு நான் வந்து வரவேற்கிறேன் அந்த விஷயத்தை. ஸோ அதற்காக தான், அந்த நீர் தேவைக்காக தான் நான் வந்து கேட்குறேன். ஸோ மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி வடகடலோர மாவட்டங்களில் பெரிய இஷ்யூ வருமானு கேட்டிங்கனாக்கா, டெல்டாவில் இன்னும் நம்ம மழையை எதிர்பார்க்குறோம். டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது. வடகொடி மாவட்டங்களின் நிலையை தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நீங்கள் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற நண்பர் வந்து சென்னையில் மழை பெய்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்ததாக சென்னை ஊடகங்கள் சொல்லும் என மத்திய டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து விரக்தியில் தான் சொல்லியிருக்கிறாரு. அதாவது சென்னையில் மழை பதிவானுச்சுனாக்கா அது வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறாங்க. உட்பகுதிகளில் மழை பதிவானுச்சுனாக்கா அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான். இப்போ சென்னையில் என்னன்னாக்கா இப்போ அவங்களே அங்கே தான் இருக்கிறாங்க. அதுதான் அங்கே வந்து என்னன்னாக்கா இப்போது எல்லா ஊடகத்தினுடைய மெயின் ஆஃபீஸும் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுது, தண்ணி நிற்கிறது, உடனே அவங்க கேமராவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அவுட்டரில் நடக்குதுனாக்கா அங்கே வந்து ஒரு செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து மல்லுக்கட்டில் நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இப்படி இருக்கக்கூடாது, அது பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். பட்டு சென்னையை பற்றி பேசுனா அதிகமாக பார்க்குறாங்க. அதுதான் மேட்ருங்க. வியூஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான், விரலுக்கேற்ற வீக்கம்தாங்கிற மாதிரி எது பண்ணாக்கா வியூஸ் அதிகமாக போகுதோ அதை எடுத்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கமர்ஷியல் மீடியா. எப்படின்னாக்கா அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ணணும். இப்போ சென்னையில் வந்து ஒரு பில்டிங் கட்டி வச்சு இங்கே என்ன ரேட் விற்கிது, லேண்ட் ரேட்டுங்கிறது வந்து தெரியும். அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணணும், அதற்கான வரி கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், கமர்ஷியல் லைசன்ஸு அதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ எவ்வளோ செலவுகள் இருக்குது. ஒரு தொலைக்காட்சி ஊடகம்லாம் நடத்தணும்னாக்கா அவ்வளோ செலவுகள் இருக்குது. அதுக்காக வந்து அவங்க வந்து எப்போவுமே அந்த வியூஸ் போகிற கண்டென்ட்டை தான் போடுவாங்க. அதாவது எது அதிகமான அந்த பணம் ஏர்ன் பண்ணி கொடுக்குதோ, எது டிஆர்பி அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கண்டென்ட் போடுவாங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, அது வியாபாரம்னு அதை நினைக்காம, மீடியாங்கிறது ஒரு வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்காமே நம்மளாம் வந்து அது வந்து ஒரு சமூக சேவை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கிறது சரியான ஒரு போக்கு கிடையாது. அதே சமயம் அவங்க வந்து முழுமையாக செயல்படலன்னு சொல்ல முடியாது. அரசாங்கத்தின் தவறை வந்து சில நேரங்களில் அவங்க சுட்டி காட்டு தான் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் எதுக்கு அதிக வேல்யூ இருக்குதோ, எதை போட்டால் மக்கள் அதிகமாக பார்ப்பாங்களோ, எது போட்டால் அதிக பணம் வருமோ அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து விமர்சனம் கிடையாது, இதுதான் நிதர்சனமான உண்மை. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மணிகண்டனே வந்து இன்னொரு கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. ப்ரோ, இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில் டிசம்பர் மாத இறுதியிலோ அல்லது மத்தியிலோ வட மாவட்டங்கள் புயல் ஏதேனும் கடந்து இருக்கிறதா அல்லது பெருமழை நிகழ்ந்துள்ளதா? மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் நல்ல மழையாக வந்து பதிவாக இருக்கிறது தமிழகத்தில். போன வருஷமே பதிவானுச்சு இல்லையா? வடகொடி மாவட்டங்கள்லேயே தான் மிக்ஜாம் புயல்லாம் வந்தது இல்லையா? பக்கத்தில் நெருங்கி போணுச்சு இல்லையா ஆந்திராவை நோக்கி. ஸோ அப்போ கனமழை வந்து பதிவானுச்சு ஒரு 2 நாள் 3 நாள். அதே மாதிரியாக பார்த்திங்கனாக்கா அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் நம்ம டிசம்பர் மாதத்தில் வந்து சில நாட்கள் வந்து மழையை வந்து பார்த்துருக்குறோம் வடகடலோர மாவட்டங்களில். அதனால் நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் டெல்டா வந்து பெரும்பாலும் வந்து
அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வந்து பெற்றுவிடும். அது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வடகோடி மாவட்டங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே அந்த நீர்நிலைகள் ஓரளவுக்கு ஃபில் ஆகிட்டுனாக்கா சமாளிச்சிடலாம். இல்லை பக்கத்து மாவட்டத்திலேருந்து நீர் எடுக்க வேண்டிய தேவை வந்து ஏற்படலாம். அது கூட நான் வந்து உறுதியெல்லாம் சொல்லலை. மேபி அந்த மாதிரியான ஒரு தேவை ஏற்பட்டதுனாக்கா அதுதான் வந்து பக்கத்து மாவட்டத்திலேருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதனால் அது பார்த்ததுனால நான் வந்து சொல்கிறேன். பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் வந்து எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இது கமெண்ட் கண்டினியூவேஷன் இது. தமிழ்நாடு அல்ல எல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சென்னையில் மழை பெய்தால் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக பெய்ததாக சென்னை ஊடகங்கள் சொல்லுகின்றன அப்படிங்கிற மாதிரி அந்த விரக்தியில் பேசுனது தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு பதில் வந்து வழங்கிட்டேன். ஸோ இது இப்படி தான் இந்த சிஸ்டம். நீங்கள் அதுக்கு தானே இப்போ இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறீங்க. அது நம்ம பேசுகிறோம் இல்லையா? இப்போ எங்கேயாவது மழை பெஞ்சுன்னா நம்ம நிகழ்நேர தகவல்களில் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான். பட் அது வேறு இது வேறு, ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ மினி சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டி இன் ரைன் சவுத் இன்டீரியர் தமிழ்நாடு சதர்ன் கோஸ்டல் கர்நாடகா கேரளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி இருக்குனாக்கா அந்த சர்க்குலேஷன் இருக்கிறதுனால தான். அது வந்து ஓரளவுக்கு விண்ட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் அப்படி வந்து இருக்கலாம். 3 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவங்க. அப்புறம் சிவகுமார், தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு தேவையான மழை 95% பெய்துவிட்டது. அது இல்லைன்னு சொன்னாலும் நம்ப முடியாது. ஆனால் தென் மாவட்டங்களில் ஏரி குளம் அணை நிரம்பும் மழை தான் தேவை. அதுவும் இந்த டிசம்பரில் கண்டிப்பாக பெய்யும். பல மாவட்டங்களில் அது அவர் அடுத்த ஒரு வாரத்தை சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் சொல்ல விரும்பல. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் வந்து பலனடையுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் மழையானது இருக்கும். அதனால் அதை நீங்கள் வந்து அச்சம் கொள்ள தேவை கிடையாது. மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி பதிவாகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்டு விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்து விட்டதுனாக்கா ஆமாம், ஒரு சில பகுதிகளில் கிடைத்திருக்கிறது. இப்போ இது எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிச்சோ அங்கெல்லாம் வந்து நல்ல மழை பொழிவை கொடுத்துருக்குது. பட் நம்ம வந்து எல்லா இடங்களிலையும் வந்து எப்படி சொல்கிறது பார்க்கலாம். நான் சொல்ல வர இப்போ நான் சொன்னேனாக்கா அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரில. பட் எல்லா பகுதிகளுமே தன்னிறைவு அடைந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி என்னால் வந்து முன்வைக்க முடியும். சில இடங்களில் இன்னுமுமே வந்து மழை பற்றாக்குறை என்பது இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட பெரிய அளவு மழையானது வந்து சில இடங்களில் பதிவான மாதிரி எனக்கு வந்து தெரியல. மாவட்டம்னு ரொம்ப அழகாக வந்து சொல்லிடுறோம். ஒரு பகுதி வந்து மாவட்டம் கிடையாது. எப்படி நீங்கள் சென்னை மட்டுமே மாநிலம் கிடையாதுங்கிறீங்களோ அதே மாதிரியே ஒரு மாவட்டம் என்பது அந்த மாவட்ட தலைநகரம் மட்டும் கிடையாது. அங்கே வந்து நிறைய பகுதிகள் இருக்குது, நிறைய கிராமிய பகுதிகள் இருக்குது. எல்லா பகுதிகளுக்கும் ஒரு பருவமழை வந்து பரவலாகவே பெனிஃபிட் கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில பகுதிகள் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த 95% பெய்து விட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. பட் எப்படின்னாக்கா இந்த ஓவராலாக கால்குலேட் பண்ணோம். இப்போ கடைசி ஒரு 2-3 நாள் மழை பெஞ்சது இல்லையா, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாக்கா நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழையில் இது வரைக்கும் டிஃபிசிட்டாக இருந்தது இல்லையா, அதாவது மழை பற்றாக்குறையாக இருந்தது இல்லையா, பின்னாடி இருக்கும் இவ்வளோ குறைவாக பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நேராக கிராஸ் பண்ணி மேலே வந்திருக்கும். ஸோ அடுத்தது பெருமாள் 8292 அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு. இறப்பில்லா புயலாக முடியும் என நம்பிய நேரத்தில் திருவண்ணாமலை மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது. அது உண்மைதான். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கணும். ஒரு வருங்காலங்களில் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அந்த இடங்களை கண்டறிந்து அதற்கு என்ன எப்படி சொல்கிறது, அதை தடுக்க எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும். நல்ல ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு அரசு அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு இதே போன்ற விஷயங்களில் மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நடக்கும்னு நம்பிக்கையோடு நம்ம வந்து காத்திருக்கலாம். சார், எனக்கு ஒரு டவுட். தென்மேற்கு பருவமழை காலங்களில் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி அது ஒரிசா, மேற்கு வங்கம் செல்கிறது. அதுபோல் வடகிழக்கு பருவமழை காலங்களில் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகிறது. அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகி அது தன் பக்கம் காற்றை இழுத்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடையாதா? 2 பருவமழை காலங்களிலும் வங்கக்கடலில் தான் நிகழ்வு உருவாகிறது நண்பரே. மற்றும் தென் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழை வாய்ப்பு எப்பொழுது நண்பரே? நன்றி வணக்கம்னு சொல்லி விநாயகர் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ வங்கக்கடல் பகுதிகள் இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்கும்போது முதலெல்லாம் அரபிக்கடல் பகுதிகளில் ரொம்ப கம்மியாக தான் சர்க்குலேஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இப்போ சமீப காலத்தில் நம்ம வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ சமீப காலத்தில்
அரபிக்கடல் பகுதிகளிலையும் அதிக சுழற்சிகள் வந்து உருவாகுது. நம்ம பார்க்கும்போது அந்த சுழற்சிகள் உருவாகக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது கூடி இருக்கிறது கடந்த காலங்களில். ஆனால் வங்கக்கடல் பகுதிகளுக்கு எப்போவுமே ஒரு எஜ் ஒன்று இருக்குது. வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு பெசிபிக்னு பக்கத்தில் ஒரு கடல் ஒன்று இருக்குது. அது நீங்கள் மறந்துடுறீங்க. நீங்கள் வங்கக்கடலை மட்டும்தான் பார்க்குறீங்க. பெசிபிக் கடல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது எவ்வளோ பெரிய ஒரு கடல். இப்போ அடுத்த சுழற்சி கூட வரும்பொழுது பெசிபிக் கடல்லேருந்து ஒரு பல்ஸ் வந்து அது கூட சேர்ந்து அது வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகுவதற்கு எதுவான பாசிபிலிட்டிஸ் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சில மாதிரி காட்டுது. அது நடக்குமாங்கிறது நமக்கு வந்து தெரியாது. பட் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த பெசிபிக் கடல் பரப்புலேருந்து வரக்கூடிய வலு குறைந்த பல்சஸ்னாக்கா அங்கே ஒரு சுழற்சி ஒன்று இருந்திருக்கும். அது வீக்காகி அதனுடைய தாக்கம் மட்டும் ஒரு அலைவு மாதிரி இங்கே வரும். அந்த அலைவு வந்து நம்மளுடைய கடல் பகுதிகளை அடைந்த பிறகு அது ஏதாவது வீக்காக ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்கான்னு பார்க்கும். அதுக்கு ஏதுவாக இப்போ சுழற்சி மாதிரி ஏதாவது ஒன்று மாட்டினுச்சுன்னா அது கூட ஜாயிண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி அந்த அலைவுகளே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல இருக்கும் பொழுது சில சமயம் ஒரு சர்க்குலேஷனாகவே ஃபார்ம் ஆகும். இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது அந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை விட வங்கக்கடல் பகுதிகளில் அதற்கு ரொம்ப கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக கடல் பரப்பு வெப்பநிலை அதற்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதனால் இந்த கடல் பகுதிகளை அடைந்த பிறகு அது வந்து வலுப்பெறும். ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கனாக்கா வங்கக்கடல் பகுதிகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அரபிக்கடல் பகுதிகளில் அந்த மாதிரிலாம் கிடையாது. வங்கக்கடல் பகுதிகள் தான் அரபிக்கடல் பகுதிகளுக்கு பல்ஸை வந்து புஷ் பண்ணும். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாக்கா இது வந்து இந்த காலகட்டத்தில் அதுவும் இது வந்து பாசிட்டிவ் நியூட்ரல் ஐஓடி கண்டிஷன்ஸு நிலவக்கூடிய காலகட்டம் இல்லையா. ஸோ இப்போ கூட பார்த்திங்கனாக்கா நமக்கு வங்கக்கடலால் தான் அரபிக்கடல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து இருக்கும். பட் அரபிக்கடல் பகுதிகளில் நான் சொல்கிறது என்னென்னாக்கா, அதுக்கு வந்து பெசிபிக் கடல் மாதிரி ஒரு கடலுடைய உதவிங்கிறது வந்து இல்லை. நமக்கு வந்து பெசிபிக் கடல் பக்கத்தில் இருக்குது. அதுதான் காரணம் வங்கக்கடல் பகுதிகளில் அதிக சுழற்சிகள் வந்து உருவாகுவதற்கு. திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் கொடுந்துறை கிராமத்தில் மாலை 6 மணி முதல் இடி மின்னலுடன் தொடர் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு சொல்லி எஸ்கே சுதீஷ் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் ப்ரோ, நான் கூட பார்த்தேன். இப்போ திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். உட்பகுதிகளில் மழை பதிவாகிறது என்பது எனக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கூட இந்த காணொலியிலே நான் வந்து நிகழ்நேர தகவல்களில் சில பகுதிகளை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பான்சிங் அப்படிங்கிறவர் வந்து திசையன் விலை மழை எப்போ வரும், மழையே பெய்யவில்லை அப்படிங்கிறாங்க. அது வந்து தென்கோடி பகுதி, நெல்லை மாவட்டத்தில் தெற்கில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தான், அதாவது இலங்கைக்கும் கீழே சுழற்சிகள் உருவாகக்கூடிய காலகட்டம் தான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் சாதகமானது. அதுதான் நான் சொல்லி கொண்டு வரேன். அந்த நேரத்தில் மழையானது பதிவாகும். டிசம்பர் மாதத்தில் அல்லது ஜனவரி மாதத்தில் மழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக சில நாட்கள் வந்து திசையன்விலை பகுதிகளுக்கும் இருக்கும். அப்புறம் சுப்பிரமணியன் மணி, நெல்லையில் வெரி ஹாட் டுடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருங்க, அடுத்த சுழற்சி வரட்டும். அது வந்து வலுவடையாமல் அப்படியே வருகிற பட்சத்தில் கண்டிப்பாக நெல்லை மாவட்டத்தில் மழையானது பதிவாகும். பழனிசாமி கந்தசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து தம்பி ஒட்டஞ்சத்திரம் அரௌண்ட் நல்ல மழை பெய்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. ஸோ ஒட்டஞ்சத்திரத்தில் நல்ல மழையானது பதிவாக இருக்கிறது. 7 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த கமெண்ட்டை வந்து அவர் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராஜா மணிராஜா, மதுரை திருப்பரங்குன்றம் சைடு மழை இருக்கா சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நாளைக்கே வந்து மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. நாளைக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நான் வந்து பதிவு பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். அப்புறம் கலாட்டா சினிமா 1980 வரும் சுழற்சி விழுப்புரத்தில் மழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுமார் சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ ஒரு வெதர் மாடலை பார்த்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்காரு. அதில் என்னென்னலாம் காட்டுதோ அதை அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. பட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. பட் விழுப்புரத்தில் வந்து மழை வந்து பதிவாகும். இப்போ நாளைக்கு கூட வந்து சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இன்றுமே கூட சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இடியுடன் கூடிய மழையாக அது வந்து பதிவாக இருக்கிறது. அதே மாதிரி நாளைக்கும் பார்த்திங்கனாக்கா இடியுடன் கூடிய மழையாக சில இடங்களில் உட்பகுதிகளில் மழையானதெல்லாம் பதிவாகும். அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அடுத்த சுழற்சி எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணலாம். இப்போ ஜிஎஃப்எஸ் மாதிரியை பார்த்துட்டு தான் சிவகுமார் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அந்த மாடல் பிரகாரம் பார்த்திங்கனாக்கா ஒரு பல்ஸ் வரும், அந்த பல்ஸை பிடிச்சிட்டு அது இன்டென்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. அதை இப்போ உறுதிப்படுத்தவே முடியாது. இப்போ உறுதிப்படுத்தினா அது வந்து தவறு. சிவகுமார் அவர் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். அவரை நீங்கள் வந்து யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறது கிடையாது. பட் இந்த சேனல் வந்து நான் நிர்வகித்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து நான் சொல்கிறது வந்து அது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு போயிட முடியாது. பொறுமையாக காத்திருந்து கரெக்டான நேரத்தில் எது தேவையோ அதுதான் சொல்ல முடியும், எது பயன் வழங்குமோ அதுதான் சொல்ல முடியும். இப்போயே மாடலை பார்த்து என்னால் வந்து உருட்ட முடியாது, அதுக்கப்புறம் மாற்றவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் காத்திருங்க. நம்ம வந்து தேவையான நேரத்தில் வந்து பகிரலாம்.
பட்டு சுழற்சி வந்து இன்டென்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு என்பது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அதிகமாக இல்லை. 90% அது வந்து வலுவடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது வந்து வீக்கராக வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க. சாதகமான அமைப்பு வரும்பொழுது நான் வந்து பதிவு பண்ணுறேன். இப்போ கரூர் மாவட்டத்தில் மழை வருமா அப்படின்னு சொல்லி சிவபிரகதீஷ் ஆல்ரெடி பதிவாகி கொண்டு இருக்கிறது ப்ரோ. 8 மணி நேரத்துக்கு முன்பாக கேட்டிருக்கேன். இந்த காணொலியிலையும், அதாவது பிற்பகல் நேர காணொலியில் கூட நான் கரூர் மாவட்ட மழை வாய்ப்புகள் தொடர்பாக சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் செந்தில்குமார் அதே காணொலியில் கேட்டிருக்காங்க, கரூர் வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி. கரூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு சொல்லியிருக்கேன். இப்போ மழை மையங்கள் கரூர் மாவட்டத்தில், கரூர் பகுதிகளில் கூட பதிவாகி கொண்டிருக்கிறது. அப்புறம் தாம் வேலாயு, இமானுவேல் சார், டிசம்பர் ஜனவரியில் தென் மாவட்டத்தில் பாதிக்கும் மழை உண்டா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது? மழை இல்லை, மழை வேணும்னு கேட்குறீங்க. மழை வந்து வரும்னு சொல்கிறேன். பாதிக்கும் மழை வருமானு கேட்டிங்கனாக்கா இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியலையே. இப்போ புதுச்சேரியில் வந்து பாதிக்கும் மழை வரும்னு நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்தோம். பட் மழை வந்துட்டுல. ஸோ சைக்ளோனால் கிடைத்த மழைங்கிறதுனால அங்கே காற்று பாதிப்பும் ஓரளவிற்கு இருந்திருக்கிறது. அதே சமயம் பார்த்திங்கனாக்கா மழையும் வந்து அதிகமாக கிடைத்திருக்கிறது. அதிக அளவிலான மழையை கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அது அங்கு மட்டும் கொடுக்காமல் உட்பகுதிகளிலும் அதிக மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அது ட்ராவல் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் மழையை வந்து கொடுத்துருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. நெருக்கத்தில் சொல்லலாம் ஓரளவிற்கு. பட் இன்னும் சில நேரங்களில் இப்போ போன வாட்டியே அந்த காயல்பட்டினத்தில் பெஞ்ச மழை வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த அளவு மழையாக பதிவானுச்சு. நம்ம வந்து மழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம், கனமழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அது எவ்வளோ பதிவாகணுங்கிறத அதுதான் முடிவு பண்ணணும். அது பதிவாகி கொண்டு இருக்கும்பொழுது நமக்கு மழை அளவு கிடைக்க வந்துச்சுனாக்கா, ஐயோ இவ்வளோ பதிவாகிட்டு இதுக்கு மேலேயும் பதிவானுச்சுனாக்கா இது ஒரு வரலாறு சாதனை மிக்க மழைன்னு வேணால் சொல்லலாம். அதுதான் நம்மளால் முடியுமே தவிர்த்து, குறிப்பிட்டு இவ்வளோ மழை இத்தனை மணி நேரத்திற்குள்ளாக இந்த ஒரு பகுதியில் பதிவாகுங்கிறத யாராலையும் துல்லியமாக சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் கனமழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி வேணால் எச்சரிக்கை கொடுக்கலாம். அதற்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து தப்பாக தான் போய் முடியும். அதனால தான் நான் வந்து அந்த மாதிரியான ஒரு நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளில் அந்தளவுக்கு நம்பிக்கை உடையவன் கிடையாது. தெற்கிலும் வடக்கிலும் மழை பெய்யும், ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் எந்த பகுதியை சேர்ந்தது? இதில் இதற்கு மழை இப்படித்தான் கிடைக்கும். மணி ஒய்பி அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்கிறாரு. ஆமாம், புதுக்கோட்டைக்கு பெரிய அளவில், அதுவும் அவர் மிரட்டுநிலை பகுதியில் இருக்கார். இப்போ அடுத்த சுழற்சி வந்தால் தான் ப்ரோ அந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். பார்க்கலாம், அடுத்த சுழற்சி வந்து பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம். ராம் பிரகாஷ், ஸோ அவர் சொன்னார் இல்லையா, ஒருத்தர் இப்போ நம்ம சிவகுமாரை சொல்லியிருந்தார்ல 95% மழை கிடச்சிட்டுன்னு. இப்போ இந்த நண்பர் கேட்டிருக்காரு, கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு. மிரட்டுநிலை பகுதின்னு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இப்போ போதுமான அளவு மழை இல்லைன்னு தானே அவர் வந்து வருத்தப்படுறாரு. அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து 100% வந்து ஏதோ ஒரு பகுதியில் பெஞ்ச மழை, ஒரு புயல் வந்து கரையை கடந்து உள்ளே நகர்ந்து போயிட்டு அது போன இடத்துலலாம் கிடைத்த மழை வந்து தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நிலையும் வந்து சரி செஞ்சிடாது. ஓவரால் மழை அளவுகளில் வேணால் காம்பன்சேட் ஆகும். எங்களுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஒரு ஆண்டில் இத்தனை மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகணும், அத்தனை மில்லிமீட்டர் கிடச்சிட்டு, இத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகணும், இத்தனை சென்டிமீட்டருக்கு மேலேயே கிடச்சிட்டு அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? எல்லா பகுதிகளுக்கும் பெனிஃபிட் கொடுத்ததா? அதுதான் இல்லை. சில பகுதிகளுக்கு கிடைக்கல. ஸோ அவங்க வந்து மழைக்காக காத்திருக்கிறாங்க. அதனால் மழை போதும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அடுத்த சுற்று மழை வந்து இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு, அதில் மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். அப்புறம் காரைக்கால் ரெயின் உண்டா? ராம் பிரகாஷ், அடுத்த சுற்றில் கண்டிப்பாக மழை இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட அவ்வப்பொழுது சாதாரண மழை என்பது வந்து இருக்கும். திடீர்னு சாரல் தூறல், சில நிமிட சாரல் தூறல் இருக்கும். அப்புறம் சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது பதிவாகும். டிபெண்ட்ஸ். இது வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தானே. கிழக்கு திசை காற்று உள்ளே வந்ததுன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது அப்படி தான் வந்து இருக்கும். ஆர்கே கிரியேஷன், மதுரை மாவட்டம் ஏழுமலைக்கு மேற்குபுறம் ஐயாப்பட்டிக்கு மழை வாய்ப்பு இருக்கிறதா? காற்று அதிகமாக அடித்து கொண்டிருக்கிறது. உங்கள் யூடியூப் சேனலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லும் செய்தி சரியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய அந்த ஆதரவுக்கு நன்றி. பட் மதுரை மாவட்டம் ஏழுமலைக்கு மேற்குபுறம்னாக்கா எங்கள் சைடு தேனி மாவட்டம் எல்லை பகுதி அது கிட்டத்தட்ட. ஸோ நம்ம என்ன இது சொல்கிறோம்னாக்கா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும். நாளைக்கு வந்து ஓரளவிற்கு தென்னுள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். நாளைக்கு நான் வந்து பதிவு பண்ணுறேன், பிற்பகல் நேரத்தில் தென்னுள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. மேபி மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். ஸோ ஏழுமலைக்கு மேற்கில் அது எப்படி, எனக்கு அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பட் நான் வந்து தென்னுள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அது தொடர்பாக
எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிறத நாளைய காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ கடலூர் ஏரியாவில் தொழுதூர் சைடில் மழை விட்டு விட்டு வருது சார் இன்றைக்கி இன்னும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இப்போ வந்து வெப்பசலன மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக என்னால் பார்க்க முடிந்தது. ஓரளவுக்கு மழையானது அந்த பகுதிகளில் நிச்சயமாக பதிவாகி இருக்கும். அதுக்கப்புறம் இது கடலூர் ஏரியாவில் திருதூர், அது தொழுதூர்னு நான் படிக்கிறேன், பட் நீங்கள் எந்த ஊருன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஈஸ்வரன் தங்கரசு அப்படிங்கிற நண்பர் தான் அந்த கமெண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த பகுதிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சொல்லுங்கள், அதுக்கு நான் வந்து பதில் வந்து வழங்குகிறேன். அபினேஷ் அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ, வருங்காலங்களில் மழை வந்து பதிவாகும் ப்ரோ. முருகேசன் உண்மை நன்றி ப்ரோ உங்களுக்கும். அப்புறம் மறுபடியும் ஒட்டுமொத்த தமிழகமும் மழை வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி RJSHKSV. ஸோ இது வந்து இப்போ பேஞ்ச மழையை வந்து வட தமிழகத்துக்கு தானே அதிகமாக மழை வந்து பேஞ்சிருக்கு, உட்பகுதிகளில் பெருசாக ஒன்றும் பேஞ்சில்லைல்ல. இந்த உட்பகுதிகள்னால் மத்திய உட்பகுதிகள்னு எடுத்துங்க. இப்போ திருச்சி மாவட்டத்திற்கோ இல்லை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கோ தென்னூர் மாவட்ட பகுதியான மதுரை மாவட்ட பகுதிகளுக்கோ இப்போ லாஸ்ட்டாக கரையை கடந்த புயல்னால் அதிக அளவிலான மழை பதிவாகலை. பட் அதற்கு முன்பாக வந்து மழை வந்து பதிவானுச்சு சில நாட்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேபி மழை வந்து பதிவாகலாம். ஸோ ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்து நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர். ஒரே ஒரு சுழற்சி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு சுற்றிலேயே வந்து முழுமையான மழையை வந்து வழங்குறதுங்கிறது வந்து ரொம்ப அரிதான ஒன்று. பட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னாக்கா அடுத்த சுற்றில் தென் மாவட்டங்கள் பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்புறம் முத்தீஸ்வரன் ப்ரோ, மதுரையில் எப்போ லைட் ரெயின் க்ளவுடியாக இருக்குது ப்ரோ. அப்போ 9 மணி நேரத்துக்கு முன்பாக லைட்டாக ரெயின் பேஞ்சிருக்கு, க்ளவுடியாக இருந்திருக்குங்கிறத அவர் வந்து இங்கே வந்து பகிர்றாரு. அப்புறம் கந்தசாமி, மதுரை மாவட்டம் ஏழுமலைக்கு கிழக்கு பகுதி தும்மங்குண்டு பகுதிக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிறத அவர் வந்து கேட்க வந்திருக்கிறாரு கந்தசாமிங்கிற ஐடியிலேருந்து. ஸோ வாய்ப்புகள் வந்து இப்போ நாளைக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்கள் பகுதிக்கு ஏழுமலை பகுதிக்கு மழை வாய்ப்பு இருந்ததுன்னா நான் வந்து பதிவு பண்ணுறேன். உடுமலைப்பேட்டை எப்போ சார் மழை வரும்? இப்போ ஒரு மழை மேகங்களை இந்த ஈரோடு மாவட்டத்தில் கூட என்னால் பார்க்க முடியுது. மேபி அந்த சர்க்குலேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து கடல் பகுதிகளை அடைந்துட்டுனாக்கா மேற்கூர் மாவட்டங்களில் கூட வெப்பசலன மழை மாதிரி மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். அவர் வந்து கார்த்திகேயன் சின்னப்பன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த நண்பர் வந்து பண்ணியிருக்காரு. ஹாய் சொல்லியிருக்காரு. ஹாய் ப்ரோ, ஹாய் அவர் தான் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற அனைத்து கமெண்ட்டுகளுக்கும் பதில் வழங்கியாச்சு. ஸோ காணொலியின் லென்த் ரொம்ப அதிகமாகிடும் போலேயே. பட் என்ன பண்ணுறது, நம்ம எல்லாருக்கும் பதில் வழங்குறது தான் ஒரு காணொலிக்கான ஒரு பயனையே வந்து வழங்கும். நம்ம முகநூல் பக்கத்தில் கமெண்ட் கொஞ்சம் கம்மி தான். நாளைக்கு திருப்பூர் பகுதியில் மழை வருமா? திருப்பூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும் என்று நான் நம்புகிறேன். கணேஷ் அப்படிங்கிறவர் தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. திருப்பூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது. ஸோ இப்போ தான் நம்ம நள்ளிரவுக்கு நெருங்கிட்டோம் இல்லையா? ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையானது பதிவாகலாம். இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா 12:24 மணி ஆகுது. ஸோ நான் இப்போ இருக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் 3ஆம் தேதியில் தான் இருக்கிறேன். 2ஆம் தேதி பதிவு பண்ண தொடங்கினேன், 3ஆம் தேதிக்கு வந்துட்டேன். ஸோ அப்படி ஆகிட்டு நம்ம இன்றைக்கி வந்து மழை வந்து பதிவாகலாம். 3ஆம் தேதி இன்றைக்கினாக்கா இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புன்றது வந்து இருக்குது. பட் நீங்கள் வந்து காத்துருங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் மழை பதிவாகலாம். திருப்பூருக்கு மழை வாய்ப்பு இருக்காங்கிறத நான் மழை வாய்ப்பு இருந்ததுன்னா பகிர்றேன். பட்டு நம்பிக்கையோடு காத்துருங்க. ஆறுமுக பாண்டியன், தென் தமிழ்நாட்டுக்கு ஏதும் வாய்ப்பு இருக்கா சார்? தென் தமிழ்நாட்டுக்குன்னா தென்னூர் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அடுத்த சுழற்சி வரும்பொழுது தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கும். கார்த்திகேய நிஷா, தற்சமயம் சேலம் ஆத்தூரில் 2/12/2024 மாலை 7 மணி அளவில் நல்ல கனத்த மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. நானும் இப்போ வந்து ரேடார் இமேஜஸை பார்த்தேன். அங்கெல்லாம் ஸ்டாம் இருந்தது, என்னால் வந்து பார்க்க முடிந்தது. இப்போ கூட சேலம் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்குது. அதையும் நான் வந்து இந்த காணொலியில் வந்து பகிர்ந்திருக்கிறேன். அப்புறம் தினேஷ் மணி, தற்பொழுது பெரம்பலூர் துறையூர் சாலையில் 1 மணி நேரமாக கனத்த மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் வந்து நல்ல வலுவான இன்டென்ஸான ஸ்டாம் இருந்தது. பட் அது எப்படின்னா, இப்போ தொடர்ந்து ஒரு மழை வந்து ஒரு கிராஜுவலாக பெஞ்சாலுமே தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பெய்யுது இல்லையா, அதுதான் ரொம்ப டேஞ்சரான மழை எனக்கு தெரிஞ்சு. பட்டு இப்போ
அது பரவலாக பெய்யும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பெய்யறதோடு இல்லாமல் அது வந்து ரொம்ப பரவலாக இருக்கும். நிறைய இடங்களில் கவராகி ஒரு மாதிரியாக பெய்யும். பட் இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழை வந்து பதிவாகுதுன்னா நல்ல இன்டென்ஸான மழையாக பதிவாகிட்டு அதுக்கப்புறம் அந்த மழை மேகங்கள் அங்கேருந்து கடந்து அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை பொழிவு கொடுத்ததுன்னா அது வந்து வேறு. ஸோ இந்த மழைக்கும் அந்த மழைக்கும் ஒரு வித்தியாசம் என்பது வந்து இருக்கிறது. அதுதான் எனக்கு வந்து தோணுது. அப்புறம் வந்து ஜீவா அப்படிங்கிறவர் வந்து பிள்ளையார் சுழி போட்டுட்டீங்க. பிள்ளையார் சுழி எதுக்குப்பா நான் போட்டேன்? நான் போட்டது வந்து ஆக்சுவலாக அங்கே சர்க்குலேஷன் ஃபார்மாக தான் போகுது. அதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டி எல்லாமே இருக்குது, அதில் மாற்றங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் அது நகர்ந்து வரும், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரையில் வரும். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். அது நடுவில் அது இன்டென்ஸ் ஆனிச்சுனாக்கா கொஞ்சம் மேலே போகலாம், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது வந்து அது வந்து இன்டென்ஸ் ஆகாமல் இருந்ததுனாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு அருகில் வந்துடும். அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள்லாம் வந்து பலனடையும். அதற்கான வாய்ப்பெல்லாம் வந்துருக்கும். இலங்கையில் எப்படி இருந்தாலும் மழை வந்து பதிவாகிடும். சுழற்சி ஒருவேளை அங்கேயே மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலே, அதாவது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்டென்ஸ் ஆனிச்சுன்னா இலங்கை வந்து மிஸ் ஆகலாம். மற்றபடி பெரும்பாலும் இலங்கைக்கு வந்து அது வந்து பெனிஃபிட் வந்து கொடுத்துரும். அப்புறம் முசா டிசம்பர் மாதத்தில் 2 வலுவான தாழமுக்கம் இலங்கையை பாதிக்கும் என்ற கருத்து பரவுகிறது. உண்மையா சார்? அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ அடுத்தது ஒரு சர்க்குலேஷன் வந்து ஃபார்ம் ஆகி வரும், ஒரு சுழற்சி வந்து வருது. அதனால இலங்கையில் கண்டிப்பாக வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது வந்து தெற்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் வந்து நிலை கொண்டு அதன் பிறகு அது வந்து நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போது வரையில் அது வலுவடையாமல் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இலங்கையில் வந்து மழையானது வந்து இருக்கும். அதில் மாற்றங்கள் கிடையாது. பெரும்பாலும் 80 முதல் 90% கூட நீங்கள் வச்சிங்க, அது இலங்கைக்கு வந்து பலன் வந்து கொடுத்துரும். அடுத்த சுழற்சி இப்போ உருவாகக்கூடிய சுழற்சி வந்து இலங்கைக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுத்துரும். டிசம்பர் 10ஆம் தேதி வாக்கில் நம்ம 8ஆம் தேதியிலேயே வந்து இலங்கையிலலாம் மழையை வந்து எதிர்பார்க்கலாம். 7-8ஆம் தேதிகளிலேயே குறிப்பாக இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில். தினேஷ் மணி, நீங்கள் அறிவித்தது எப்போதுமே சரியாக நடக்கிறது. நான் கூட இன்று காலை வரவில்லை என்று நினைக்கிறேன். இதுவரை நீடித்து கொண்டிருக்கிறது சரியான மழை இந்த மாதத்தில். இதுதான் அதிகமான மழை அப்படின்னு சொல்லி தினேஷ் மணி சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அப்புறம் கீதா கிருஷ்ணா, நெய்வேலி டவுன்ஷிப்பில் கனமழை பெய்து வருகிறது. ஸோ நெய்வேலியிலும் கனமழை வந்து பதிவாக இருந்திருக்கிறது. நம்ம தான் ரேடார் இமேஜஸ் லேட்டாக பார்த்துருக்குறோம். ஏன்னா வேறொரு அலுவலாக நான் வந்து வெளியே போயிட்டேன், அதனால் என்னால் பார்க்க முடியல. என்று இல்லைனா நிகழ்நேர தகவல்கள்லாம் மாலை நேரத்தில் கூட ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருப்பேன். கோபி, கேடிசிசி ஜோன்ஸ் ரைன் எப்போ அப்படின்னு சொல்லி நம்மளை டேக் வேறு பண்ணியிருக்கிறாரு. சொல்லியாச்சு ப்ரோ, சர்க்குலேஷன் வருது, சர்க்குலேஷன் வலுவானுச்சுனாக்கா அந்த பகுதிகளுக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அது வந்து வீக்கராக வந்துச்சுனாக்கா டெல்டாவும் தென் தமிழகமும் பலனடையும். அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம வர வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். செல்வா, கொங்கு செல்வா, தாராபுரம், அரவக்குறிச்சி இடைப்பட்ட பகுதிகளில் மழை வாய்ப்பு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் மழை வந்து சில இடங்களில் பதிவாக போகுது. அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்ததுன்னா நான் அப்கமிங் போஸ்ட்டில் நான் வந்து பதிவு பண்ணுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்திலலாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அப்புறம் நியாஸ் அலி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க, நன்றி உங்களுக்கு. அப்புறம் பி ரவிக்குமார், அந்த பதிவு விண்டி ஆப்பை பார்த்து அரைகுறை செய்த பதிவு. அது எந்த பதிவு? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம்ல அந்த காணொலியில், அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு பகுதிக்கு, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கனமழை பதிவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ரோவர் ஹைப் கொடுத்து அது தொடர்பாக அந்த கடந்த பிற்பகல் நேர காணொலியில் நான் பேசியிருந்தேன். அதுக்கு தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, பி ரவிக்குமார். ஓகே, நன்றி. அதுக்கப்புறம் செல்வகுமார், ப்ரோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ஆல்ரெடி ஷோன் இன் தி விண்டி ஆப் இட் செல்ஃப். நவடேஸ் மோஸ்ட் பீப்புள் ஹேவ் திஸ் ஆப். அதுதான் நான் சொல்கிறேன் செல்வகுமாரா. விண்டி ஆப் இருந்ததுன்னா நீங்கள் விண்டி ஆப் பார்த்துங்கன்னு தான் நான் சொல்கிறேன். விண்டி ஆப் தான் பார்த்தீங்க, விண்டி ஆப் தான் பார்த்து தான் அந்த புயல் இருந்தது, அந்த பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் கரையை கடந்தது. அது அப்போ விண்டி ஆப்பில் என்ன காட்டுனுச்சுங்கிறத நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஸோ விண்டி ஆப் வந்து வச்சிருக்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஞானிகள்லாம் கிடையாது. விண்டி ஆப் வந்து பயன்படுத்த தெரிஞ்சாலே வந்து மிகப்பெரிய ஞானிகள் கிடையாது. எல்லார் கையிலையும் அது இருக்குது. அதை நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் அதில் ஏதாவது எரர் இருக்கும் இல்லையா, அதை ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வந்து மேட்டர். நீங்கள் வந்து எப்போ இது வந்து தேவைப்படணும்,
இப்போ உதாரணத்துக்கு அந்த லேண்ட்ஃபால் ஆனப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கடலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு காமெடி. அது வந்து கரையை கடந்துட்டுருக்கு, அது நவுந்து போயிட்டுருக்குது, விழுப்புரத்துக்கு பக்கத்தில் அது போயிட்டுருக்கு. அப்போது உட்காந்து விண்டி அப்போ பார்த்து கடலில் உட்காந்துருக்கு சுழற்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க புயல். அந்த பைத்தியக்கார புயலால் தான் பாதி பிரச்சனை வந்து வெளியே வந்தது. ஸோ அதனால் விண்டி ஆப் வந்து உங்கள்கிட்ட இருக்கலாம், உங்களால் பார்க்க முடிஞ்சது, நீங்கள் அதில் ஒரு திறமைசாலியாக இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு உங்களால் அது வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுனாக்கா நீங்கள் வந்து இந்த பக்கத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த பக்கத்தையும் பார்க்க தேவை கிடையாது. நீங்கள் வந்து அதையே பார்த்துட்டு அது மூலியமாகவே நீங்கள் வந்து வானிலை தொடர்பான விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். அதை பார்த்தே உங்களால் மழை அளவுகள்லாம் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு தெரில. அதற்கும் இணையதளங்கள் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் வந்து மழை அளவுகளை கண்டுபிடிச்சிடலாம். பட்டு அது முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்கள், அதுதான் நானும் சொல்கிறேன். பிரகாஷ் ராஜ் அகைன் பாண்டியன் கடலூர் வில் கெட் அஃபெக்டட் கொஸ்டின் மார்க். அது இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ, இப்போதைக்கு அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேணாம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ அந்த தண்ணி நினைச்சு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் வந்து எல்லாரும் மறுபடியும் அந்த சகஜ நிலைமை வந்து வரட்டும். அடுத்த சுழற்சி வரும், அது வந்து பொதுவாக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு வலுகுறைந்த நிலையில் இருந்தால் பலன் கிடைக்கும், பலன் வந்து வழங்கும். வலுவடைஞ்சதுன்னா என்னங்கிறத வலுவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து பேசிக்கொள்ளலாம். துரைசாமி திருப்பூர் நகரில் மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவரையில் பதிவாகலைன்னா மேபி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம். திருப்பூர் மாவட்டத்தின் சில இடங்களில் நகரில் மழை பதிவாகதாங்கிறத பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பகுதியில் வரலாறு காணாத வகையில் மிக கனத்த மழை, ஏரி உடைப்பு அப்படின்னு சொல்லி மரகதவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு கனத்த மழை தான் பதிவாக இருக்கிறது. அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதில் மாற்றங்கள் வந்து கிடையாது. அப்புறம் கார்த்திக் ராம் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சான்ஸ்னு எனக்கு தெரியல. தமிழரசன் பாண்டிச்சேரி முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிட போட்டார். ஸோ இன்னும் அது வந்து அந்த சைட்லாம் வருமாங்கிறதே தெரில. வீக்கர் சர்க்குலேஷன் தான் இப்போதைக்கு நம்ம வந்து எய்ம் பண்ணுறது. மேபி அது இன்டென்ஸ் ஆகுதாங்கிறத நம்ம வந்து ஃபியூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் தோழர்களே, இவ்வளோ தான். நீங்கள் வந்து கருத்துரை பகுதிகளில் கமெண்ட்கள் கருத்துரை பகுதியில் உங்களுடைய கேள்விகளாக முன் வச்சுருக்கீங்க. எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் வழங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது நம்முடைய முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.